வணக்கம் நண்பர்களே. அறிவுக்கண் சேனலுக்கு உங்களை மீண்டும் மிக அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம பார்க்க போற தலைப்பு வெறும் புத்தகத்துல இருக்கிற எழுத்துக்கள் மட்டும் இல்ல. இது நம்ம ஒவ்வொருத்தரோட ரத்தத்திலையும் கலந்திருக்கிற ஒரு விஷயம். அதுதான் அரசியல், அதிகாரம் மற்றும் பாசிசம். பர்ட்ராண்ட் ரசல் எழுதிய இன்பிரைஸ் ஆஃப் ஐடில்னஸ் புத்தகத்தை அடிப்படையாக கொண்ட நம்மளோட இந்த தொடர் பயணம் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கு. நாம இதுக்கு முன்னாடி வேலை பத்தி பேசினோம், பணம் பத்தி பேசினோம், கல்வி முறை பத்தி பேசினோம். அத பார்க்காதவங்க தயவு செய்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த 3 வீடியோக்களும் நம்ம தனி மனித வாழ்க்கையை பற்றினது. ஆனா இன்னைக்கு நாம பேச போறது ஒட்டுமொத்த மனித இனத்தையே அழிவின் விளிம்புல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற ஒரு ஆபத்தான மனநிலையை பத்தி. இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். நாம எல்லாரும் ஜனநாயகம் வேணும்னு சொல்றோம், சுதந்திரம் வேணும்னு சொல்றோம், யாரும் நம்மள அடிமைப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா வரலாறு முழுக்க திரும்ப திரும்ப ஒரு விசித்திரமான விஷயம் நடக்குது. மக்கள் கூட்டம் கூட்டமா போய் ஒரு சர்வாதிகாரியை தேர்ந்தெடுக்கிறாங்க. எங்களை நீங்க ஆளுங்க, எங்க சுதந்திரத்தை நீங்க எடுத்துக்கோங்க, பதிலுக்கு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்க அப்படின்னு மக்களே சரணடைறாங்க. ஹிட்லர், முசோலினி மாதிரியான ஆட்கள் துப்பாக்கி முனையில ஆட்சிக்கு வரல. அவங்க மக்களின் ஏகோபித்த ஆதரவோட ஓட்டுக்கள் மூலமா தான் ஆட்சிக்கு வந்தாங்க. சுதந்திரத்தை நேசிக்கிற மனிதர்கள் ஏன் தங்கள் கழுத்தை அறுக்கப் போகும் கத்தியை தாங்களே தேர்ந்தெடுக்கிறார்கள்? இதற்கு பின்னாடி இருக்கிற உளவியல் காரணம் என்ன, அரசியல் காரணம் என்ன? இதத்தான் ரசல் இந்த அத்தியாயத்துல மிக துல்லியமா தோலுரித்து காட்டுகிறார். ரசல் ஒரு இடத்துல மிக ஆழமான ஒரு உண்மைய சொல்றாரு. சர்வாதிகாரம் என்பது வெளியிலிருந்து வரும் ஒரு தாக்குதல் அல்ல, அது மனித மனதின் உள்ளே இருக்கும் ஒரு ஏக்கம். நாம நினைச்சிட்டு இருக்கோம் சர்வாதிகாரிகள் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வராங்கன்னு. ஆனா உண்மை என்னன்னா, மக்களாகிய நமக்கு அடிமையா இருக்கிறதுல ஒரு விதமான நிம்மதி இருக்கு. இது கேட்கவே அதிர்ச்சியா இருக்குல்ல. அடிமையா இருக்க யாராவது ஆசைப்படுவாங்களா? ஆம், ஆசைப்படுவாங்க. ஏன்னா சுதந்திரம் என்பது ஒரு மிகப்பெரிய சுமை. இத ஒரு உதாரணம் மூலமா சொல்றேன். ஒரு மிருக காட்சி சாலையில பிறந்து வளர்ந்த ஒரு சிங்கத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கு வேலைக்கு சாப்பாடு வரும், பாதுகாப்பு இருக்கும். ஆனா அது ஒரு கூண்டுக்குள்ள இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அந்த கூண்டை திறந்து விட்டு நீ காட்டுக்கு போ, நீ சுதந்திரமாயிருன்னு சொன்னா அந்த சிங்கம் சந்தோஷப்படுமா? இல்ல, அது பயப்படும். ஐயையோ, காட்டுக்குள்ள போனா நான் வேட்டையாடணுமே, எனக்கு பசிக்குமே, மத்த மிருகங்கள் என்னை தாக்குமே அப்படின்னு பயந்து அந்த சிங்கம் திரும்பவும் அந்த கூண்டுக்குள்ளேயே வந்து படுத்துக்கும். மனிதர்களாகிய நாமும் அந்த சிங்கத்தைப் போலதான். சுதந்திரமா இருக்கிறதுனா நம்ம வாழ்க்கைக்கு நம்மளே பொறுப்பு. நாம என்ன படிக்கணும், என்ன வேலை செய்யணும், என்ன பேசணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், எல்லா முடிவையும் நாமளே எடுக்கணும். ஒருவேளை அந்த முடிவு தப்பா போயிடுச்சுன்னா, நாம வாழ்க்கையில தோத்து போயிட்டா, அதுக்கு நாம தான் முழு பொறுப்பு. யாரையும் குறை சொல்ல முடியாது. இந்த பொறுப்பு என்ற சாதாரண மனிதனுக்கு பெரிய பயத்தை தருது. அவன் நடுங்குறான். அதனால அவன் என்ன நினைக்கிறான்னா, எனக்கு இந்த சுதந்திரம் வேண்டாம், எனக்கு யோசிக்கிறது கஷ்டமா இருக்கு, யாராவது ஒருத்தர் வந்து நீ இத செய், அத செய், நீ எனக்கு ஆர்டர் போட்டா நல்லா இருக்கும், நான் நிம்மதியா இருப்பேன். இப்படி தன் மூளையை கழட்டி வச்சுட்டு நிம்மதியை தேடுற கூட்டம்தான் சர்வாதிகாரிகளின் வாக்கு வங்கி. இத தந்தை பிம்பம் அபியாசம், ஃபாதர் ஃபிகர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு உளவியல்ல சொல்லுவாங்க. சின்ன வயசுல அப்பா நம்ம கைய பிடிச்சிட்டு நடக்கும்போது நமக்கு எந்த கவலையும் இருக்காது. அப்பா பார்த்து பாருங்கிற தைரியம். நாம வளர்ந்த பிறகும் மனதளவில் குழந்தைகளாகவே இருக்கும். பொருளாதாரம் புரியல, விலைவாசி உயர்வு புரியல, வேலை போயிடுமோன்னு பயம். இந்த பயத்துல நடுங்கிட்டு இருக்கிறப்போ மேடையில ஒரு அரசியல்வாதி வந்து முழங்குறார், என் அன்பு மக்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன், நான் உங்களை காப்பாற்றேன், என் பின்னாடி வாங்க, மத்தவங்கள நான் பார்த்துக்கிறேன். இப்படி சொன்ன உடனே மக்களுக்கு அவர் ஒரு அரசியல்வாதியா தெரியல, ஒரு தகப்பனா தெரிகிறார். தங்கள் சுதந்திரத்தை அவர் காலடியில் வைத்துவிட்டு எங்களை நீங்க ஆளுங்கன்னு சரணடைகிறாங்க. சரி, இந்த நான் தான் பெரியவன், நான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற பாசிச சிந்தனை திடீர்னு 20ஆம் நூற்றாண்டுல ஹிட்லர் மூலமா முளைச்சதா? இல்ல, இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. ரசல் சொல்றாரு, ஹிட்லர் ஒரு காய் மட்டும்தான். இந்த மரத்தை நட்டு வளர்த்தது அவருக்கு முன்னாடி வாழ்ந்த சில தத்துவ ஞானிகள். அவங்களத்தான் ரசல் பாசிசத்தின் முன்னோடிகள் அப்படின்னு சொல்றாரு. அதுல முதலாவது மற்றும் மிக முக்கியமான நபர் ஜொஹான் காட்லிப் ஃபிக்டே. இவர் 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு ஜெர்மன் தத்துவஞானி.
அந்த சமயத்துல நெப்போலியன் ஜெர்மனிய போர்ல தோற்கடிச்சு அவமானப்படுத்தியிருந்தார். அந்த அவமானத்துல இருந்த ஜெர்மனியை மீட்க ஃபிக்டே ஒரு புது தத்துவத்தை கண்டுபிடிச்சார். அதுதான் தேசியவாதம். ஆனா அவர் சொன்ன தேசியவாதம் சாதாரணமானதில்ல, அது ஒரு விஷம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஜெர்மன் மொழி பேசுறவங்க மட்டும்தான் இந்த உலகத்துல தூய்மையான இனம், நோபல் ரேஸ். மத்த ஐரோப்பியர்கள், குறிப்பா யூதர்கள் எல்லாம் கலப்படமானவங்க. அவங்க நம்ம கலாச்சாரத்தை அழிக்க வந்தவங்க. இப்படி நாம் வெர்சஸ் அவர்கள் அப்படிங்கிற பிரிவினைய முதல்ல தத்துவமா மாத்துனது இவர்தான். ஒரு நாடு ஒற்றுமையா இருக்கணும்னா நமக்கு ஒரு பொது எதிரி தேவை அப்படின்னு இவர் நம்பினார். அதனால மக்களை ஒற்றுமைப்படுத்த அவர் யூதர்களை எதிரிகளாக்கினார். ஃபிக்டேவோட இன்னொரு ஆபத்தான கருத்து கல்வி. இன்னைக்கு நாம பள்ளிக்கூடங்கள்ல பார்க்கிற பல விஷயங்களுக்கு இவர்தான் காரணம். அவர் சொன்னாரு, கல்வியின் நோக்கம் அறிவை வளர்ப்பது கிடையாது, கல்வியின் நோக்கம் சுய விருப்பத்தை அழிப்பது. இத நான் திரும்ப சொல்றேன், சுய விருப்பத்தை அழிப்பது. அதாவது பள்ளிக்கூடம் விட்டு வெளியே வர்ற ஒரு மாணவன் நான் என்ன செய்யணும்னு யோசிக்க கூடாது, என் தலைவர் என்ன சொல்றாரோ அதை செய்வேன் அப்படின்னு சொல்ற ஒரு ரோபோட்டா இருக்கணும். அவர் ஒரு உதாரணம் சொல்றார். தேசம் என்பது ஒரு பெரிய உடல், நீ அதில் ஒரு சின்ன செல் மட்டும்தான். உடலுக்கு ஆபத்து வரும்போது அந்த செல் சாகணும், அதுதான் தர்மம். கேட்கவே பயங்கரமா இருக்குல்ல? உன் தனிப்பட்ட கனவுகள், உன் காதல், உன் குடும்பம், உன் மகிழ்ச்சி எதுவுமே முக்கியமில்ல, தேசம் மட்டும்தான் முக்கியம். இந்த தத்துவத்தை தான் பின்னாடி ஹிட்லர் கையில் எடுத்தார். ஜெர்மனி வாழணும்னா நீ சாகணும்னு சொல்லி லட்சக்கணக்கான இளைஞர்களை போருக்கு அனுப்பி கொன்னார். அதுக்கு அடித்தளம் போட்டது ஃபிக்டே தான். அடுத்ததா ரசல் கூட்டிட்டு போற இடம் இங்கிலாந்து. அங்க இருந்தவர்தான் தாமஸ் கார்லைல். இவர் ஃபிக்டேயோ விட ஒரு படி மேல போனாரு. இவருக்கு மகிழ்ச்சி என்றாலே பிடிக்காது. அப்போ இங்கிலாந்துல யுட்டிலிட்டேரியன்ஸ் என்ற குரூப் இருந்தாங்க. அவங்க அரசாங்கத்தோட நோக்கம் மக்களுக்கு மகிழ்ச்சியை தர்றதுதான்னு சொன்னாங்க. ஆனா கார்லைல் இதை தீவிரமா எதிர்த்தார். மகிழ்ச்சியா? அதெல்லாம் பன்றிகளுக்கு தான் வேணும். ஒரு உண்மையான மனிதனுக்கு மகிழ்ச்சி தேவையில்லை, அவனுக்கு தேவை தியாகம் மற்றும் ஒழுக்கம். சர்வாதிகாரிகள் எப்போதுமே தியாகத்தை தான் வலியுறுத்துவாங்க. ஏன்னா மக்கள் மகிழ்ச்சியா இருந்தா கேள்வி கேட்பாங்க, கஷ்டப்பட்டா வாய மூடிட்டு இருப்பாங்க. கார்லைலோட இன்னொரு முகம், அவர் ஜனநாயகத்தை வெறுத்தார். பாராளுமன்றத்தை அவர் டாக்கிங் ஷாப், வெறும் அரட்டையடிக்கும் கடைன்னு கிண்டல் பண்ணார். இதுல ஒரு பெரிய நகைமுரண் என்னன்னா, வாய மூடிட்டு வேலை செய்யறதுதான் வீரம், பேசுறது கோழ்வைத்தனம்னு சொன்ன கார்லைல் அதை சொல்லவே 30 புத்தகங்களை எழுதினார். கார்லைலோட வாதம் இதுதான்: உலகத்துல பெரும்பான்மையான மக்கள் முட்டாள்கள், மோஸ்ட்லி ஃபூல்ஸ். அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது. அவங்க கிட்ட போய் ஓட்டு போடுங்க, தலைவனை தேர்ந்தெடுங்கன்னு சொன்னா அவங்க இன்னொரு முட்டாளத்தான் தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ என்னதான் தீர்வு? கார்லைல் சொல்ற தீர்வு ஹீரோ வர்ஷிப், கதாநாயக வழிபாடு. அவர் என்ன சொல்றார்னா, வரலாற்றை உருவாக்குறது சாதாரண மக்கள் இல்ல, ஒரு சில மாவீரர்கள் தான் வரலாற்றை எழுதுகிறார்கள். அதனால மக்கள் எல்லாரும் அமைதியா ஒரு பலமான தலைவனை தேடிக் கண்டுபிடிக்கணும். அந்த தலைவன் ஹீரோ, என்ன சொன்னாலும் அதை அப்படியே வேதவாக்கா ஏத்துக்கணும். இங்க ரசல் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புறார். சரி, அந்த ஹீரோ நல்லவரா கெட்டவரான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? கார்லைல் சொல்ற பதில் அதிர்ச்சியானது. யாரு ஜெயிக்கிறானோ அவன்தான் ஹீரோ. அதாவது ஒருத்தன் 1000 பேரை கொன்னுட்டு அரியணையில ஏறினா அவன் ஹீரோ. அவன் கொன்னது தப்புன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அவன் ஜெயிச்சிட்டான். வெற்றியாளர் பக்கம்தான் நியாயம் இருக்கும். இந்த கொள்கைதான் பின்னாடி முசோலினிக்கும் ஹிட்லருக்கும் வேத புத்தகமா மாறுச்சு. இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிறத யோசிச்சு பாருங்க. சினிமா நடிகர்களுக்கு பால் அபிஷேகம் பண்றது, அரசியல் தலைவர்களுக்கு கோவில் கட்டுறது, என் தலைவன் எவ்வழி நான் அவ்வழின்னு சொல்றது. ஜனநாயகம் வேஸ்டுப்பா. யாராவது ஒருத்தன் வந்து சர்வாதிகாரியா மாறி நாட்டை திருத்த மாட்டானா அப்படின்னு டீ கடையில பேசுறது. இந்த எல்லா பேச்சுக்கும் பின்னாடி இருக்கிற ஆபத்தான தத்துவம்தான் கார்லைலோடது. நாம ஒரு தனி மனிதனை அளவுக்கு அதிகமா நம்புறோம், அவனை கடவுளாக்குறோம். கடைசியில அந்த தனி மனிதன் பைத்தியக்காரனா மாறும்போது மொத்த நாடும் அவனோட சேர்ந்து அழியுது. இப்போ யோசிச்சு பாருங்க. ஃபிக்டே சொன்ன ஜெர்மன் இனவரி, கார்லைல் சொன்ன ஜனநாயக வெறுப்பு. அப்படி இருக்க நல்ல ஒரு சர்வாதிகாரி வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கலவைதான் 20ஆம் நூற்றாண்டை ரத்த வெள்ளத்துல மிதக்க விட்டுச்சு. ஆனா கதை இதோட முடியல. இந்த வரிசையில இன்னும் ஒரு முக்கியமான ஆள் இருக்கார். அவர்தான் மசீனி. இவர் எப்படி தேசபக்திங்கிற போர்வையில ஆபத்தான கருத்துக்களை பரப்பினார்? அது மட்டுமில்லாமல் பாசிசத்துக்கும் கம்யூனிசத்துக்கும் என்ன வித்தியாசம்?
ரசல் இதுல எதை ஆதரிக்கிறார்? இந்த கேள்விகளுக்கான அதிரடியான பதில்களை இப்ப தொடர்ந்து பார்ப்போம். போன பாதியில நாம இரண்டு சர்வாதிகார சிந்தனையாளர்களை பார்த்தோம். ஒருவர் ஃபிக்டே. இவர் ஏன் இனம்தான் ஒசத்தின்னு சொல்லி இனவெறியை தூண்டினார். இன்னொருவர் கார்லைல். இவர் ஜனநாயகம் குப்பை, ஒரு சர்வாதிகாரிதான் நாட்டை ஆளணும்னு சொல்லி அடிமைத்தனத்தை போற்றினார். இப்போ இந்த வரிசையில மூணாவதா நுழையிறவர்தான் கியூசெப் மசினி. இவர் இத்தாலியை சேர்ந்தவர். இவரை பார்த்தா ஒரு சாது மாதிரி, ஒரு துறவி மாதிரி இருப்பார். ஆனா இவர் செஞ்ச வேலை ஃபிக்டேவையும் கார்லேலையும் விட ரொம்ப ஆபத்தானது. ஏன் தெரியுமா? ஃபிக்டேவும் கார்லேலும் அரசியலை அரசியலாத்தான் பார்த்தாங்க. ஆனா மசினி அரசியலை மதம் மாதிரி மாத்தினார். அது என்ன அரசியல் மதம்? மசினி என்ன சொன்னாருன்னா, தேசம் என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதில்லை, அது கடவுளால் உருவாக்கப்பட்டது. சாதாரணமா நாம என்ன நினைப்போம்? நாடுங்கிறது நாம வாழ்ற இடம், வரி கட்டுறோம், ரோடு போடுறாங்க, அவ்வளோதான். ஆனா மசினி சொல்றாரு, இல்ல, நீ உன் நாட்டுக்காக போராடுறது ஒரு அரசியல் செயல் அல்ல, அது ஒரு ஆன்மீக கடமை, அது கடவுளுக்கு செய்கிற பூஜை. உன் நாட்டுக்காக நீ செத்தா நீ ஸ்வர்க்கத்துக்கு போவ. இப்படி தேசபக்தியையும் கடவுள் நம்பிக்கையையும் ஒன்னா முடிச்சு போட்டார். இது ஏன் மிகப்பெரிய ஆபத்து? சாதாரண அரசியல்ல இந்த திட்டம் தப்பு, அந்த திட்டம் சரின்னு நாம விவாதம் பண்ணலாம், எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கலாம். ஆனா அரசியல மதமா மாத்திட்டா அங்க விவாதத்துக்கு இடமே இல்ல. இது கடவுளின் கட்டளை, இதை எதிர்த்தா நீ துரோகி, நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லி வாய அடைச்சிடலாம். மசினி இதைத்தான் செஞ்சார். தனி மனிதனுக்கு உரிமைகள் கிடையாது, அவனுக்கு கடமைகள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னார். அதாவது, நீ அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடாது, அரசாங்கம் சொல்றதை செய்யறதுதான் உன் ஒரே வேலை. ரசல் சொல்றாரு, மசினியோட இந்த கருத்துதான் பின்னாடி முசோலினிக்கு பெரிய ஆயுதமா அமைஞ்சது. இத்தாலியில முசோலினி வந்தப்போ அவர் புதுசா எதையும் சொல்லல. மசினி சொன்ன அதே புனிதமான தேசபக்தியை பயன்படுத்திதான் மக்களை ஏமாற்றினார். இது ஒரு புனித போர், ஹோலி வார் அப்படின்னு சொல்லிதான் இளைஞர்களை போருக்கு அனுப்பினார். எப்போ ஒருத்தன் இது ஏன் நாடுன்னு சொல்லாம, இது கடவுள் கொடுத்த புனித பூமி, இதுக்காக நான் யார வேணா கொல்லுவேன்னு சொல்றானோ, அங்க பாசிசம் முழுசா வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நாம ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு வரோம். 20ஆம் நூற்றாண்டுல உலகம் ரெண்டா பிளந்து நின்னது. ஒரு பக்கம் பாசிசம், ஹிட்லர், முசோலினி. இன்னொரு பக்கம் கம்யூனிசம், ஸ்டாலின், ரஷ்யா. ரசல் இது ரெண்டையுமே கடுமையா எதிர்க்கிறார். ஆனா இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும்னு சொல்றார். முதல்ல பாசிசம், ஃபாசிசம். பாசிசம் என்பது முழுக்க முழுக்க பகுத்தறிவுக்கு எதிரானது, ஆன்டி ரேஷனல். பாசிஸ்டுகளுக்கு லாஜிக் முக்கியமில்ல, உணர்வு தான் முக்கியம். அவங்க என்ன சொல்வாங்க? நாங்க தான் சிறந்த இனம், எங்க ரத்தம் சுத்தமானது, அதனால நாங்க தான் உலகத்தை ஆளணும். இதுக்கு ஏதாவது அறிவியல் ஆதாரம் இருக்கா? கிடையாது. எந்த ரத்தமும் உயர்ந்தது கிடையாது. ஆனா பாசிஸ்டுகள் அறிவியலை நம்ப மாட்டாங்க, அவங்க நம்பிக்கையை நம்புவாங்க. இன்னொரு விஷயம், பாசிசம் செயல்படணும்னா அதுக்கு ஒரு எதிரி தேவை. யூதர்கள் நம்ம எதிரி, கம்யூனிஸ்டுகள் நம்ம எதிரி, வெளிநாட்டுக்காரன் நம்ம எதிரி அப்படின்னு யாரையாவது கை காட்டி மக்களை வெறியேத்திக்கிட்டே இருக்கணும். எதிரியே இல்லைன்னாலும் புதுசா ஒரு எதிரியை உருவாக்குவாங்க. ஏன்னா அந்த வெறி அடங்குனா மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க, பாசிசம் செத்து போயிடும். அடுத்தது கம்யூனிசம். ரசல் சொல்றாரு, கம்யூனிசம் பாசிசத்தை விட கொஞ்சம் வித்தியாசமானது. கம்யூனிசம் பேசுறது சமத்துவம், ஈக்குவாலிட்டி. எல்லாரும் சமம், பணக்காரன் ஏழைன்னு வித்தியாசம் இருக்கக்கூடாது, எல்லா வளங்களும் எல்லாருக்கும் சொந்தம். கேட்க ரொம்ப நல்லா இருக்குல்ல, நியாயமா இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, இதை நடைமுறைப்படுத்த அவங்க கையில் எடுக்கிற வழி சர்வாதிகாரம், டிக்டேட்டர்ஷிப். எல்லாரும் சமமா இருக்கணும், ஆனா அந்த சமத்துவத்தை அரசாங்கம் தான் முடிவு பண்ணும். நீயா எதையும் யோசிக்க கூடாது. ஸ்டாலின் காலத்து ரஷ்யாவை எடுத்துக்கோங்க. அங்க யாரும் பசியால சாகல, ஆனா யாரும் சுதந்திரமா பேச முடியல. அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினா ராத்திரியோட ராத்திரியா தூக்கிடுவாங்க. ரசல் ஒரு அழகான வரியை சொல்றாரு, பாசிசம் என்பது ஒரு காலாவதியான பழைய காட்டுமிராண்டித்தனம், கம்யூனிசம் என்பது ஒரு நவீன இயந்திரத்தனம். பாசிஸ்ட் உங்களை ஒரு மிருகமா நடத்துவான்,
கம்யூனிஸ்ட் உங்களை ஒரு மிஷினா நடத்துவான். பாசிசம் ஏன் இனம் பெருசுன்னு சொல்லும், கம்யூனிசம் ஏன் வர்க்கம் பெருசுன்னு சொல்லும். ஆனா 2 பேருமே செய்யறது ஒண்ணுதான், தனிமனித சுதந்திரத்தை நசுக்குவது. இந்த 2ல எது வந்தாலும் மனிதனோட ஆன்மா செத்து போயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், பாசிச அரசாங்கங்கள் எப்போதுமே உண்மையைக் கண்டு பயப்படும். ஏன்னா அவங்க ஆட்சி முழுக்க பொய்களால கட்டப்பட்டது. நம்ம இனம்தான் அறிவானதுன்னு ஹிட்லர் சொன்னார். ஆனா அறிவியல் என்ன சொல்லுது? எல்லா மனிதர்களும் சமம், மூளைக்கும் இனத்துக்கும் சம்பந்தமில்லைன்னு சொல்லுது. அதனால சர்வாதிகாரிகளுக்கு அறிவியல்னா அலர்ஜி. ரசல் சொல்றாரு, ஒரு சர்வாதிகாரிக்கு உண்மை முக்கியமில்ல, அவனுக்கு வெற்றிதான் முக்கியம். பள்ளிக்கூடங்கள்ல அறிவியல் பாடம் நடத்தும்போது கூட உண்மையை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்ம நாடு கண்டுபிடிச்சதுதான் அறிவியல், மத்தவங்க சொல்றது பொய். நம்ம முன்னோர்கள் தான் விமானத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு இல்லாததையெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? ஒரு தலைமுறை முழுசும் பொய்யை நம்பி வளரும். அவங்க வளர்ந்த பிறகு உலகத்தை பார்க்கும்போது உலகம் அவங்களுக்கு புரியாது. ஏன் உலகம் நம்மளை மதிக்கலன்னு கோபம் படுவாங்க. இதனால இன்னும் அதிகமான போர் வரும். உண்மை என்பது ஒரு விளக்கு மாதிரி, அது எல்லாருக்கும் பொதுவானது. இந்தியாவில் எரிஞ்சாலும் அமெரிக்காவில் எரிஞ்சாலும் விளக்கு விளக்குதான். ஆனா சர்வாதிகாரிகள் அந்த விளக்கை அணைச்சிட்டு நான் சொல்றதுதான் வெளிச்சம்னு சொல்லுவாங்க. அந்த இருட்டுல வாழ்ற மக்கள் தாங்கள் இருட்டுல இருக்கோம்னு தெரியாமலேயே வாழ்ந்து சாவாங்க. சரி, பாசிசம் மோசம், கம்யூனிசம் மோசம், அப்போ எதுதான் நல்லது? நம்மை காப்பாற்ற போற அந்த மருந்து எது? ரசல் சொல்ற பதில் நமக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கலாம், ஆனா அதுதான் உண்மை. அந்த தீர்வு ஜனநாயகம் மற்றும் சந்தேகம். நிறைய பேருக்கு ஜனநாயகம்னா பிடிக்காது. ஏன்னா அது ரொம்ப போரிங், அதுல வேகம் இருக்காது. பாராளுமன்றத்துல கத்துவாங்க, சண்டை போடுவாங்க, ஒரு சட்டம் வர பல வருஷம் ஆகும், ஊழல் நடக்கும். இதை பார்த்துட்டு மக்கள் இதெல்லாம் வேஸ்ட், ஒரு சர்வாதிகாரி வந்தா ஒரே நாள்ல முடிவெடுப்பான், ரோடு போடுவான், பாலத்தை கட்டுவான்னு நினைக்கிறாங்க. ஆனா ரசல் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. ஜனநாயகம் என்பது ஒரு மெதுவா போற கப்பல் மாதிரி. லேட் ஆகலாம், கொஞ்சம் ஆடலாம், ஆனா அது மூழ்காது, உங்களை கரை சேர்க்கும். ஆனா சர்வாதிகாரம் என்பது ஒரு வேகமான ஸ்பீட் போட் மாதிரி. பார்க்க ஜாலியா இருக்கும், ஆனா அது ஒரு சின்ன பாறையில மோதினா கூட மொத்தமும் சிதறி போயிடும், எல்லாரும் செத்து போயிடுவாங்க. ஜனநாயகத்துல இருக்கிற மிகச் சிறந்த விஷயம் என்ன தெரியுமா? தவறை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பு, செல்ஃப் கரெக்ஷன். ஓட்டு போட்டு ஒரு முட்டாடை தேர்ந்தெடுத்துட்டோமா, பரவாயில்ல, அடுத்த 5 வருஷத்துல மாத்திடலாம், கத்தி கூச்சல் போட்டு அவனை இறக்கிடலாம். ஆனா பாசிசத்துல ஒரு முறை தலையை உள்ள குடுத்துட்டா அப்புறம் வெட்டாம வெளியே எடுக்க முடியாது. ஹிட்லர் ஜெர்மனியை அழிச்ச பிறகுதான் மக்கள் விழிச்சுக்கிட்டாங்க. அப்போ காலம் கடந்து போச்சு. அடுத்த தீர்வு ஸ்கெப்டிசிசம், சந்தேகம் கொள்ளுதல். இதுதான் ரசலின் தாரக மந்திரம். யாரையும் கண்மூடினபடி நம்பாதீங்க, என்னையும் நம்பாதீங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வருது, நம்ம நாடுதான் வல்லரசு, மத்தவனெல்லாம் மோசம்னு வருது. உடனே அதை ஷேர் பண்ணாதீங்க, ஒரு நிமிஷம் நிதானீங்க. இது உண்மையா? இதுக்கு ஆதாரம் இருக்கா? இதை அனுப்புனவன் ஏன் அனுப்புறான்? அவனுக்கு என்ன லாபம்? அப்படின்னு சந்தேகம் படுங்க. சந்தேகம் என்பது ஒரு கேடயம், அது உங்களை முட்டாளாக்காமல் பாதுகாக்கும். எந்த சமூகம் கேள்வி கேட்கிதோ அந்த சமூகத்துல சர்வாதிகாரிகள் வளர முடியாது. எந்த சமூகம் ஆமாசாமி போடுதோ அங்க சர்வாதிகாரம் தானா வளரும். அறிவாளிகள் சந்தேகம் படுவாங்க, முட்டாள்கள் தான் எதையும் உறுதியா நம்புவாங்க. கடைசியா ரசல் சொல்றது இதுதான், நமக்கு தேவை ஹீரோக்கள் இல்லை, நமக்கு தேவை புத்திசாலித்தனமான சாமானியர்கள். உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க, உங்க முடிவை நீங்க எடுங்க. எவனோ ஒருத்தன் வந்து உங்க வாழ்க்கையை மாத்துவான்னு நம்பி உங்க சுதந்திரத்தை அடகு வைக்காதீங்க. ஃபிக்டே, கார்லைல், மசினி இவங்க எல்லாரும் நீ ஒரு அடிமைன்னு சொன்னாங்க. ஆனா ரசல் சொல்றாரு, நீ ஒரு மனிதன், உனக்கு சிந்திக்கிற திறன் இருக்கு, அதை பயன்படுத்து. இத்தோட இந்த அரசியல் அத்தியாயம் முடியுது. ஆனா இன்னும் ஒரே ஒரு வீடியோ பாக்கி இருக்கு. அதுதான் இந்த மொத்த புத்தகத்தோட உச்சக்கட்டம். அடுத்த வீடியோ பார்ட் 5ல ரசல் ஒரு தீர்க்கதரிசியைப் போல எதிர்காலத்தை பற்றி பேசுறார். மேற்கத்திய நாகரிகம் அழியப் போகுதா? இயந்திரங்கள் வந்த பிறகு மனிதனின் ஆன்மாவுக்கு என்ன ஆச்சு?
நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? ரசலின் அந்த தீர்க்கதரிசியான வார்த்தைகளை அடுத்த கடைசி வீடியோவில் பார்ப்போம். அதுவரைக்கும் கேள்வி கேளுங்க, சிந்தியுங்க, சுதந்திரமா இருங்க. நன்றி, வணக்கம்.